விக்கிரவாண்டியில் நடந்த மாநாடு, டிவிகேனோட மாநாடு பரபரப்பாக இருந்தது, அவ்வளோ ஆர்ப்பரிப்பாக இருந்தது. இந்த 2வது மாநாடு என்னங்க ஒரு மாதிரி பரபரப்பும் இல்லை ஆர்ப்பரிப்பும் இல்லை, அது பாட்டு சைலண்ட்டாக போயிட்டே இருக்குன்னு நிறைய பேர் நிறைய விமர்சனங்கள்லாம் வச்சுருக்க, நிறைய கேள்வியெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்தீங்க. அந்த பரபரப்பும் ஆர்ப்பாட்டமும் இல்லாத அப்படி இல்லாத ஒரு மாநாட்டை பயங்கர ஆர்ப்பாட்டமான பரபரப்பான ஒரு விஷயமா சீமான் மாற்றிடுவார் பொழுது. நேற்று அவர் பேசுகிற பேச்சு எனக்கு உண்மையிலே புரியல, சம்மந்தமே இல்லாமல் ஏன் இப்படி பேசினாருன்னு தெரியல. நீண்ட காலமாக சீமான் அவர்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுக்கான காரணம் என்னென்னா, எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அந்த பிரச்சனைக்கு முதல்ல ஒரு குரல் கொடுக்கக்கூடியவர். அந்த போராட்ட காலத்தில் முதல் ஆளாக அதுக்கு இறங்கி அதுக்கு ஒரு பெரிய எதிர்ப்பை தெரிவிக்கக்கூடிய ஒருத்தர். அவ்வளோ இளைஞர் பட்டாலும் அவர்கிட்ட இருந்தது, இன்னும் இருக்கான்னு தெரியல. இதை சொல்கிறதுக்கான காரணம் புரியுது. இப்போ கூட தூய்மை பணியாளர்கள் சென்னையில் நடத்தின போராட்டத்திற்கு பல பேர் அப்படி கடந்து போயிட்டு இருக்கும் பொழுது அப்படி உள்ள அவங்க பெரும் ஆதரவு கொடுத்து சீமான், அப்புறமா இயக்குனர் மு. கலைஞம், அத்தனை பேரும் அந்த மேடையில் பயங்கரமாக பேசின ஒரு பேச்செல்லாம் இருந்தது. அந்த பேச்சுக்கு அப்புறம் அந்த போராட்டமே பல அளவில் தெரிய ஆரம்பிச்சது. மீடியாக்கள்லாம் அப்போதான் அதுக்கப்புறம் தான் உள்ள நுழைஞ்சாங்க. பல பேர் ஏன் இந்த போராட்டத்திற்கு ஒரு பெரிய ஆதரவுலாம் கொடுக்கல, அப்புறம் இந்த போராட்ட காலத்துக்குள்ள ஏன் வரல அப்படின்ற மாதிரியான கேள்வியெல்லாம் இருந்தது. இதெல்லாம் உண்மையிலே வரவேற்கக்கூடிய விஷயம். ஆனால் சீமான் அவர்கள் தொடர்ச்சியாக விஜய் மீதும் டிவிகே மீதும் ஏன் ஒரு காழ்ப்புணர்ச்சியில் இருக்காருன்னு தான் ஒன்றுமே புரியலைங்க. எனக்கு முதல்ல ஆரம்பத்தில் சொன்னது தான் என் தம்பி வரட்டுமே, ஏன்னா 2 திராவிட கட்சிக்கு தான் மாறி மாறி ஆண்டுகிட்டு இருக்கணுமா அப்படின்னாரு. அந்த மாநாட்டுக்கு முதல் நாள் வரைக்கும் அப்படி பேசினவர், அந்த மாநாட்டுக்கு பிறகு பயங்கரமாக ட்ரிகர் ஆகி பேசுனதெல்லாம் தெரிய இப்போ பார்த்தீங்கன்னா என்னன்னே புரியல. 2வது மாநில மாநாடு 506 ஏக்கரில் நடக்கும் போது அதில் ஒரு 50 லட்சம் பேர் வரப்போகிறாங்க, இவ்வளோ தொண்டர்கள்லாம் கிளம்புறாங்க, இவ்வளோ ஏற்பாடு நடக்குது, இவ்வளோ மீடியாக்கள் அதை கவரேஜ் பண்ண போது நேஷனல் லெவலில் அந்த மாநாடு மிகப்பெரிய செய்தியாக மாற்றப்பட போகிறது, உலகமே அதை பார்க்க போகிறது அப்படின்ற ஒரு வெறுப்பில் அல்லது கடுப்பில் அவர் இப்படி பேசினார். இல்லை என்னன்னா, ஏதாவது ஒன்று ஒரு 2 நாளைக்கு முன்னே 3 நாளைக்கு முன்னே விஜய் தரப்புல இருந்தோ இல்லை விஜயோ அவர் நாம் தமிழர் சீமானை பற்றி ஏதாவது அறிக்கை விட்டுருக்காரா, இல்லை அதை கடுமையான விமர்சனம் பண்ணியிருக்காரா? நானும் சோஷியல் மீடியாவில் தேடி பார்த்தா ஒன்றும் இல்லை. அவர் என்ன சொல்கிறாருன்னா, எப்பா நீங்கள் தளபதி தளபதி தளபதின்னு கத்துறீங்களே, அது எங்கள் காதில் தளபதி தளபதி தளபதின்னு கேட்குது அப்படின்றாரு. ஏன் இப்படி? அவங்க தளபதி தளபதின்னு சொல்லிட்டு போகிறாங்க, உங்களை சீமான் செந்தமிழன் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைங்களா? உங்கள் அன்பு தம்பிகள் தொண்டர்கள் மக்கள் கூட உங்களை அப்படி அப்போ நீங்கள் சொல்கிற கருத்தெல்லாம் கூட நல்லா தான் இருக்குது. ஏன்னா மாடு மேய்க்கிறவங்களை அரசு வேலையாக நான் மாற்ற போகிறேன் அப்படின்னு சொல்கிற ஒரு விஷயம்லாம் பாரம்பரியமான ஒரு விஷயமா இருக்குது. இன்றைக்கி மாடு மேய்க்கிறதுலாம் இல்லாத போயிடுச்சு. கிராமத்தில் இருக்கிறவங்க பூரா இன்றைக்கி அங்கங்கே தொழிற்சாலை ஆரம்பிச்சிட்டாங்க. கிராமத்துக்குள்ளேயே வருது, பஸ் வருது, அங்கே வேலை செய்யறதுக்கு ஆட்கள் கூட்டு போகிறாங்க, இஎஸ்ஐ பிஎஃப் கேன்டீனில் சாப்பாடு, இப்படியே போயிட்டு உடனே விவசாயத்துக்கு ஆள் இல்லைன்னு போது மாடு மேய்க்க யார் வருவாங்க? நல்ல விஷயம்தான். ஆனால் நீங்கள் என்ன சொல்கிறீங்க, தளபதி தளபதி தளபதின்னு என் காதில் தளபதி தளபதி தளபதின்னு கேட்குது, அப்புறம் உங்கள் கட்சி நாடா அப்படின்னு கேட்டால் டிவிக்கே டிவிக்கே டிவிக்கேன்றீங்க, நீங்கள் டிவிக்கிறன்ற மாதிரி இருக்குது அப்படின்போது ரொம்ப இறங்கி போய் பேசுகிற மாதிரியான விஷயமா இருக்குது. என்ன விஜய்க்கும் உங்களுக்குமான என்ன பங்காளி பைத்தாளி சண்டையா, ஏதோ குடுக்கல் வாங்குறது தகராறா? ஒன்றுமே கிடையாது. இன்னும் சொல்ல போனால் விஜய் தொடர்ச்சியாக சினிமாவில் நடிக்கிற மாதிரி இருந்திருந்தால் நீங்கள் அவரை வச்சு ஒரு படமே பண்ணியிருப்பீங்க. படத்துக்கு கூட பகலவன் கூட பேர்லாம் கூட சூட்டப்பட்டதாக ஒரு தகவல். ஆமாம், கதையெல்லாம் சொல்லி ஓகே சொல்லி இல்லை சின்ன கரெக்ஷன்லாம் சொன்னதாக ஒரு விஷயம். அதுக்குள்ளே நீங்கள் அரசியல் கலந்து கொண்டு வந்தீங்க. எதுக்கு தளபதி தளபதி டிவிக்கிறேன்? அப்புறம் இன்னொரு படி அதிகமாக போய் நாங்கள் புலி வேட்டைக்கு போகிறவங்க, நாங்கள் புலி வேட்டைக்கு போகிறீங்க, அணில் வேட்டை ஆட மாட்டோம், அது பெரிய மானக்குறைவு, அணில வேட்டையாடி சாப்பிட மாட்டோம் அப்படின்போது இது அதாவது யார் இதை டிசைன் பண்ணுறதுன்னு தெரியல. ஒரு நடிகர் அணின்றீங்க, ஒரு நடிகர் ஆமன்றீங்க, ஒரு நடிகரை மென்டலான்றீங்க, இல்லை சோஷியல் மீடியாவில் வரது தான் நான் யாருன்னே சொல்ல இதெல்லாம் என்ன ஒரு இதுவான விஷயமே கிடையாது. எந்த உருவ கேலி கூடாது அப்படின்ற பொழுது இந்த மாதிரியான உருவ கேலிலாம் ஏன்? இந்த சோஷியல் மீடியாவில் முகம் தெரியாத வன்மம் பிடித்த மனநோய் பிடித்த பலர் உள்ள இறங்கி அவங்களுக்கு வேற வேலை வெட்டியே கிடையாது, ஒரு ஆண்ட்ராய்டு ஃபோன் இருக்கிறதுக்காக வச்சுக்கிட்டு என்னென்னவோ யாரையோ விமர்சனம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சீமானவர்கள் கூட விமர்சனம் பண்ணுறாங்க, சீமானவர்களோட மீம்ஸ் போடுறாங்க. இதெல்லாம் இன்றைய காலகட்டத்தில் கடந்து போகக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும் பொழுது, நாங்கள் அணில்களை வேட்டையாட வரவில்லை, மரத்தில் ஒழுங்காக இருங்க, கீழெல்லாம் இறங்கி வந்துடாதீங்கன்னு சொல்கிறது எந்த விதத்தில் நியாயம் தெரியல. திரும்பவும் தான் திரும்பவும் இந்த இடத்துல சீமானவர்கள் விஜயோடைய 2வது மாநாட்டிற்கு இவ்வளோ பெரிய வரவேற்பு இருக்கிறது அப்படின்னு பார்த்து அதனுடைய வெறுப்பினுடைய உச்சமாக அதை பேசுகிறாரா
அப்படின்னு தெரியல. சரி, இந்த மாநாட்டுக்கு ஒரு பக்கம் வருவோம். மாநாடு எப்படிங்க ஏற்பாடு நடந்துகிட்டு இருக்கு? எதை தான் சொன்னது, விக்கிரவாண்டியில் ஒரு பரபரப்பு இருந்தது, ஒரு இது இருந்தது. இதில் ஏன் இல்லை அப்படின்னு பொழுது, விக்கிரவாண்டியில் அந்த மாநாட்டை விஜய் நடத்த முடியுமா, நடத்துவாரா, இல்லை நடத்த விடுவாங்களா? அப்போ என்னன்னா, இந்த வருண பகவானுடைய பயங்கரமான ஒரு மிரட்டல் ஒரு பக்கம் இருந்தது. வந்து மழை வந்ததுன்னா அந்த கழனி காட்டை சொதன்னு ஆயிடுங்க. வந்து அதெல்லாம் முடியாது. ரெண்டாவது, விஜய்க்கு வருகிற அந்த தொண்டர்கள் ரசிகர்களுடைய வாகனங்கள்லாம் அனுமதிக்கப்படுமா, இல்லை அவ்வளோ பேர் வருவாங்களா? பல பேர் என்ன எதிர்பார்த்தோன்னா, ஒரு 50,000 பேர் வந்தால் போதுங்க, அதெல்லாம் வர மாட்டாங்க. வந்து சும்மா வந்து வெளியே எங்கேயாவது ஷூட்டிங் ஸ்பாட்டில் நின்று விசில் அடிப்பாங்க, இதெல்லாம் பண்ணுவாங்க. விஜய்க்கெல்லாம் வரமாட்டாங்கன்னு யாருமே எதிர்பாராத அளவிற்கு 10 லட்சம் பேர் கூட்டினது தான் அது பெரிய விஷயம் ஆயிடுச்சு. அப்புறம் விஜய் பேசின ஒரு ஸ்பீச் வந்து அது வந்து என்ன சொல்கிறது, வந்து வழக்கமான அரசியல் தலைவர்களுக்கான ஸ்பீச்சாக இல்லாமல், வந்தோமா டக்குன்னு பேசணுமா விஷயத்த சொன்னோமா அப்படின்னு இறங்கி போனதுலாம் கூட அது கூட ஒரு பேசும் பொருளாக இருந்தது. அப்படி அந்த எதிர்பார்ப்பு அந்த அது நடக்குமா நடக்காதா இதுவாக இருந்ததுனால இந்த விக்கிரவாண்டி மாநாட்டிற்கு ஒட்டுமொத்தமாக எல்லாருடைய கவனம் இருந்தது. ரெண்டாவது, விஜய் என்கின்ற ஒரு மாஸ் ஹீரோ கட்சி ஆரம்பித்து சில மாதங்களில் முதல் மாநாடு. அந்த மாநாடு எப்படியாப்பட்ட ஒரு விஷயமா இருக்கும், விஜய் என்ன பேச போகிறார், விஜய் யாரை தாக்கி பேச போகிறார், விஜய் என்ன அரசியல் பேச போகிறார், விஜய்க்கு முதல்ல வந்து கோர்வையா பேச வருமா, இதெல்லாம் விமர்சனமா இருந்தது. வந்து அதுக்கு தான் அவ்வளோ எதிர்பார்ப்பு. ரெண்டாவது மாநாட்டிற்குன்னா எதிர்பார்ப்பு இருக்குது, ஆர்வம் இருக்குது. பாருங்க, தொடர்ச்சி அது 3 நாள் லீவு வந்தது இல்லைங்களா, சுதந்திர தினம், சனி ஞாயிறு இதெல்லாம் லீவு. இந்த லீவுக்கு பல பேர் என்ன பண்ணியிருக்காங்க, எங்களால் சுற்றுலா தலம் போக முடியாது. இப்போ மதுரையில் இருக்கோம், கொடைக்கானலோ அல்லது பழனியோ திண்டுக்கல்லோ அப்புறம் அப்படி பார்த்தீங்கன்னா ஊட்டியோ இங்கே கன்னியாகுமரியோ எங்கேயும் போக முடியாததுக்காக இந்த மாநாடு குடும்பமாக அந்த மாநாடு பந்தல் ஏற்பாடுகள் நடந்துட்டு இருக்குங்களா, இந்த கட்சி கொடியாக பறந்துட்டுல, இதை பார்க்கறதுக்கு வந்திருக்காங்க. அவங்க எல்லாம் எல்லாம் வந்து ஒரு பதிவு போட்டிருக்காங்க. இதை தவிர பார்த்தீங்கன்னா இந்த தூத்துக்குடி, திருச்செந்தூர், திருநெல்வேலி இங்கே போகிறவங்க, இங்கே யாருன்னா அந்த குலதெய்வ கோயில் கும்பிட்றவங்க, அப்புறம் அந்த கொடை விழாவுக்கு போகிறவங்க, அப்புறம் ஊர் திருவிழாவுக்கு போகிறவங்களாம் என்ன பண்ணியிருக்காங்க, போகிறவங்க இங்கே தான் வந்து விஜய் மாநாடு நடக்குதாமே, டிவிகே மாநாடு, அப்படி போயிட்டு வந்து பார்த்துட்டு போவோம்னு சொல்லி அவங்க ஃபேமிலி என்னன்னா, மாநாட்டுக்கு எங்களால் வர முடியாதுங்க, இப்போ வந்து நாங்கள் பார்த்துட்டு போகிறோம், பிரம்மாண்டமாக இருக்குது, எங்கே பார்த்தாலும் கட்சி கொடியாக இருக்குது, வந்து ஒரு ஏற்பாடு பயங்கரமாக இருக்குதுன்னு அவங்க ஒரு பக்கம். வந்து இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம், எங்கள் கொடி இது, எங்கள் கொடியை வந்து பயன்படுத்திட்டாங்க, இந்த கொடியை வந்து நீங்கள் தடை பண்ணணும் இல்லைன்னா குழப்பம் உண்டாகிடும்ட்டு தொண்டை மண்டல பேரவை அவங்க வந்து கோர்ட்டில் வந்து ஒரு வழக்கு தொடர்ந்தாங்க. இப்போ ஹைகோர்ட் அதுக்கு ஒரு தீர்ப்பு கொடுத்துச்சு. அதெல்லாம் கொடியெலாம் ஒன்றும் குழப்பம் கிடையாது, அவங்க கொடி தான், உங்கள் கொடி உங்கள் கொடி தான், அது டிவிகே கொடி அப்படின்னு சொல்லி இது பண்ணிட்டாங்க. என்னன்னா, ஏதாவது ஒரு வகையில் இந்த கட்சியை, விஜயை, இந்த மாநாட்டை டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்கணும்னு முடிவு பண்ணிட்டாங்களான்னு தெரியல. அது நடக்கும். அது இன்னும் விஜய் தீவிர அரசியலுக்குள் களம் இறங்கும் பொழுது மக்களை சந்திக்கிற பயணமோ அல்லது பொதுக்கூட்டமோ திருமுனை கூட்டமோ அவர் நடத்த தேர்தல் வர இந்த எதிர்ப்பலைகள் ஏதாவது ஒரு வகையில் ஏதாவது ஒரு வடிவில் வந்து கொண்டே இருக்கும் என்பதில் மாற்று கருத்து கிடையாது. இது ஒரு பக்கம். இந்த மாநாட்டுக்கு போன மாநாட்டில் என்னென்னலாம் தவறு நடந்தது, என்னென்னலாம் பிரச்சனை நடந்தது, இந்த மீடியாக்கள், வேண்டாத மீடியாக்கள் என்னென்னலாம் வந்து படம் பிடிச்சி காட்டினாங்க. இவ்வளோ சரக்கு பாட்டில் கிடக்குது பாரு, இவ்வளோ பீடி துண்டு இருக்குது பாரு, இந்த இடத்துல இவ்வளோ பேர் வாந்தி எடுத்து வச்சுக்கிறாங்க பாருங்க, இந்த தடுப்பு அந்த ரயில்வே ட்ராக்கை தாண்ட நினைச்சவங்களாம் எவ்வளோ பேர் தெரியுங்களா, என்னென்னவோ விமர்சனங்கள்லாம் பண்ணாங்க. அதற்கெல்லாம் முற்றுப்புள்ளி. குறிப்பாக விக்கிரவாண்டியில் யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு விடியற்காலையே வந்துட்டாங்க. வந்து அவ்வளோ கூட்டம் விடியற்காலையே வந்துட்டாங்க. அவங்க எங்க தங்குறது எங்க இருக்கிறதுன்னு தெரியல. காவல்துறை என்ன பண்ணாங்க, ரோடெல்லாம் நிற்கக்கூடாது, ஒரு பெரிய ஹைவே ரோடு, நீங்க அந்த மாநாட்டு திடல் திறந்து விடுங்க, உள்ள போய் உட்காருன்னு. அதுல வந்த பிரச்சனை தான். உள்ள போனவங்க முதல்ல இடம் பிடிக்கணும்னு போய் உட்காந்து அந்த இருந்த தண்ணி டேங்க்ல இருந்த தண்ணியை பூரா காலி பண்ணிட்டாங்க. காலையிலேயே காலி பண்ண அது அடுத்த தண்ணி அவங்களால ஃபில் பண்ண முடியல. காரணம் என்ன, அவ்வளோ கூட்டத்துக்கு நடுவில் போக முடியல. இந்த வாட்டி பிரமாதமான ஒரு ஏற்பாடு. நாம கூட போன வீடியோவில் பேசியிருந்தோம். பாக்ஸ் பாக்ஸா இது பண்ணி அந்த பாக்ஸுக்குள்ள அந்த தடுப்புக்குள்ள ஒரு 20-25 பேரோ இல்லை 30 பேரோ உட்கார மாதிரி அந்த இடத்துல நேரடியாக உங்களுக்கு குழா, நீங்கள் தண்ணி பிடிக்கணும்னா எங்கேயாவது போனோம் இல்லைங்களா, அங்கேயே இருந்து பிடிச்ச வேண்டியதான். 24 hours குடிநீர் கிடைக்கிற மாதிரியான ஒரு வசதியை செஞ்சாச்சு. 20ஆம் தேதி நைட்ல இருந்து இந்த மாநாடு முடிகிற வரைக்கும் அந்த தண்ணீர் தட்டுப்பாடு என்று கிடைக்கும். போன வாட்டி உணவு பிரச்சனை பெரும் பிரச்சனையா இருந்தது. அந்த உணவு பிரச்சனை ஒரு விதத்திலும் யாருக்கும் உணவு இல்லை அப்படின்னு சொல்ற அளவுக்கு அவங்க தொண்டர் படை அவங்களுடைய ஏற்பாட்டில் எல்லாருக்கும் போய் சேர்ற மாதிரியான ஒரு விஷயம்.
இது தவிர பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் குரூப், இவங்க டிவிகேயில் ஒரு இந்த மாநாட்டுக்கான ஒரு ஸ்பெஷல் வாட்ஸ்அப் குரூப்பை ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. அதில் எந்த வாகனத்தில் வரீங்க, அந்த வாகனத்துடைய ஆர்சி புக் என்ன, இன்சூரன்ஸ் என்ன, அந்த வாகனத்துடைய எண் என்ன, அந்த வாகனத்துடைய டிரைவருடைய நம்பர் என்ன, அந்த வாகனத்தில் எவ்வளோ பேர் வரீங்க, எக்ஸ்ட்ரா லக்கேஜ்லாம் தூக்கின்னு வரக்கூடாது, எங்கே நீங்கள் வரீங்க, எங்கே வந்துட்டு இருக்குங்க அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். எந்த கடையான நிறுத்தக்கூடாது, புரியுதுங்களா? எந்த கடையான நிறுத்தக்கூடாது, அதை வந்துக்கிட்டே இருக்கணும். இது ஒன்று. இப்போ ஒரு லெட்டர் ஒன்று கொடுத்துருக்காரு விஜய் வந்து, திரும்பவும் தயவு செய்து கர்ப்பிணிகள், வயதானவர்கள், மாற்றுத்திறனாளிகள், குறிப்பாக பள்ளி மாணவர்கள், அந்த இடத்துல நீங்கள் நோட் பண்ணீங்கன்னா பள்ளி மாணவர்கள் சொல்கிறது ஏன்னா, இப்போ சோஷியல் மீடியாவில் இந்த 3 நாள் லீவ் விட்டாங்க இல்லைங்களா, அவ்வளோ பள்ளிக்கூடத்து பசங்க வந்துட்டு இருக்கிறாங்க அந்த மாநாட்டை பார்க்கறதுக்கு, அந்த திடலை பார்க்கறதுக்கு. அப்போ கேட்குறாங்க என்னன்னு, நாங்கள் பள்ளிக்கூடம் போனாலும் போவோம், மாநாட்டுக்கு வந்தாலும் வருவோம் அந்த பசங்க அப்படின்னு அதுக்கு ஒரு அறிக்கையை கொடுத்தாச்சு. எவ்வளோ கான்ட்ரவர்சி எதிர்கொள்ள வேண்டியதாக இருக்குது பாருங்க. வந்து அவன் என்ன பண்ணுவான், வந்து நான் ஸ்கூல் போனாலும் போவேன், இல்லை மாநாட்டுக்கு ஒருத்தன் நான் சொல்கிறான், மாநாடு சாயங்காலம் தானே, ஸ்கூல் முடிச்ச நேரம் நான் இங்கே வந்துடுவேன், நான் யூனிஃபார்மோடு வந்துடுவேன்றான். அதனால தான் பள்ளி மாணவர்களுக்கு அனுமதி கிடையாது. இது ஒரு பக்கம். வந்து இதெல்லாம் தாண்டி போன மாநாட்டில் இந்த எல்இடி மேலே நிறைய பேர் ஏறிட்டாங்க. வந்து ரொம்ப ஆபத்தான ஒரு விஷயம். விஜயே அது குரல் கொடுத்தாரு. சும்மா சொல்லக்கூடாது, என்ன ஆனது திரும்ப திரும்ப அவர் தான் எல்லா இடத்துலையும் தம்பிங்களா இறங்குடா, அது இது பண்ணுங்கடா. உண்மையிலே ஒரு களப்பணியாற்றத்தில் அவரை விட்டு ஆளே கிடையாதுங்க. நம்ம யதார்த்தம் நம்ம ஊரில் இருக்கிற மனிதர்கள் மாதிரி அவர் வந்து அது எதுவும் இல்லாமல் அங்கே வாடா இங்கே போடா அப்படிதான் நம்ம ஊரில் வந்து இது பண்ணுவாங்க. அவர் பெரும்பாடாகி போச்சு இந்த எல்இடியில். ஏன்னா ஏதாவது ஒரு அசம்பாவிதம் ஏற்பட்டதுன்னா மொத்தப்படி யார் மேலது, டிவிக்கு கட்சியை தாண்டி தலைவர் விஜய் மேலே தான் வரும். அதனால் அந்த எல்இடிக்கு மேலே யாரும் ஏறாத அளவுக்கு தடுப்புலாம் வச்சு அதை பிரமாதமாக பண்ணியிருக்காங்க. குறிப்பாக 234 35 சிசிடிவி கேமராக்கள் அங்கே வச்சுருக்காங்க, வைக்க போகிறாங்க. அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். வந்து ஏன்னா தேவையில்லாத ஆட்கள் கண்டிப்பாக நடக்கும். உள்ளே இருக்கிற ஆட்கள் ஏதாவது வம்படி பண்ணுறது, தகராறு பண்ணுறது, இல்லது முகம் சுளிக்கக்கூடிய செயல்கள் செய்தால் அந்த கேமராவில் வாட்ச் பண்ணிட்டு இருந்து அவர்கள் உடனடியாக அங்கிருந்து அப்புறப்படுத்துதல் இல்லது காவல்துறையிடம் ஒப்படைக்கிற வேலையை அவர்கள் செய்ய போகிறார்கள். அதுக்கு ஒரு குழு வச்சிருக்காங்க. சரிங்க, இப்படிலாம் இருக்கட்டும். விஜய் என்ன பேச போகிறார் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல. விஜய் என்னெல்லாம் பேசவில்லை, என்னென்ன போராட்டத்திலாம் அவர் கலந்து கொள்ளவில்லை, எந்தெந்த போராட்டம் எல்லாம் முக்கியமான ஒரு விஷயமாக இருந்தது அதற்கெல்லாம் விஜய் ஏன் குரல் கொடுக்கவில்லை அப்படின்லாம் இந்த மாநாட்டில் ஒரு பெரிய பதில் இருக்கும். இந்த 800 அடி ரேம்ப் வாக் இருக்கு இல்லைங்களா, அதில் என்ன பேசிக்கிட்டு போகிறார், அதில் என்ன அப்படின்ற ஒரு விஷயம், அது நேரடியாக தன்னுடைய தொண்டர்களை சந்திக்கிற மாதிரியான ஒரு விஷயமா அது இருக்கும். அது அங்கே குறிப்பாக விஜயோடைய ஸ்பீச் ஏற்கனவே சொல்லியாச்சு, கொள்கை எதிரி, அரசியல் எதிரின்னு. இதை தாண்டி மக்களுக்குள்ள பிரச்சனை என்ன, ஓட்டினுடைய முக்கியத்துவம் எவ்வளோ, ரெண்டாவது நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் என்ன செய்வோம் என்பதை முழுமையாக சொல்ல மாட்டார். அது வந்து தேர்தல் அறிக்கை, அது இப்போ வெளியிட மாட்டாங்க. அது வெளியடிச்சா காப்பி அடிச்சிருவாங்கன்ற ஒரு விஷயம். அது ஒரு ஜனவரி பிப்ரவரியில் வரும். கூட்டணி பற்றி பேசுவாரா அப்படின்னு தான் ஒரு பெருமிதம் இருக்குது. ஏன்னால் விஜய் இதுவரைக்கும் விஜய் கட்சியினர் தனித்து தான் நாங்கள் நிற்க போகிறோம்ன்ற ஒரு விஷயம் இருக்கிறது. ஆனால் விஜய்க்கும் விஜய் சார்ந்தவர்களுக்கும் தெரியும், இந்த 2026 தனித்து நிற்பதை விட ஒரு பலமான கட்சியினுடன் கூட்டணி வைத்துக் கொண்டால் அது வெற்றிக்கு மிகப்பெரிய வாசலை திறந்து விட்டதாக இருக்கும். அதனால் ஒரு கூட்டணிக்கான ஒரு லீடு கொடுப்பாரா அல்லது அந்த கூட்டணிக்கான அறிவிப்பை நேரடியாக அறிவிப்பாரா அப்படின்ற ஒரு கேள்வியும் இருக்குது. ரெண்டாவது, கட்டுக்கடங்காத கூட்டம் வந்து விட்டால், ஒரு வேளை இவங்க வந்து நிறைய பேர் சொல்லிட்டாங்க, ஒரு 35-40 லட்சம் 50 லட்சம் பேர்ன்றாங்க. உண்மையிலே தென் மாவட்டத்தில் பெரும் ஆர்வமாக இருக்கிறாங்க. கட்டுக்கடங்காமல் கூட்டம் வந்து விட்டால் அந்த கூட்டத்தை எப்படி சமாளிப்பது, அந்த கூட்டத்தை எப்படி வழிநடத்துவது என்று அதற்காக ஒரு டீம் வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் மீறி அவர் சொல்றாரு, வந்து ஒரு என்ன சொல்ற, ஒரு போர் வீரர் மாதிரி நீங்க இருக்கணும், ஒரு போர் வீரர் மாதிரி. அந்த மாதிரி அந்த ஒரு என்ன ஒரு போர்க்காலத்தில் எப்படி போர் வீரர்கள் டிசிப்ளினா இருப்பாங்களோ அப்படியாப்பட்ட ஒரு இதை நீங்க கொடுக்கணும். நீங்க நாம செய்யலாம் யாரு அப்படின்னு. குறிப்பா அந்த மாநாடு முடிந்த பிறகு இந்த வாகனங்கள் கிளம்புது இல்லைங்களா, அதுல தான் பெரிய நெருக்கடியா ஏற்படும். அதுக்கு ஒரு தனி குழுவை அமைத்து ஒவ்வொரு செட்டா அந்த வாகனங்கள் வெளியேற மாதிரி வச்சிருக்காங்க. அதுக்கு 2 விதமா பிரிச்சிருக்காங்களா. வந்து 271 ஏக்கர்ல ஒரு வாகனம் நிறுத்தின பகுதி, 170 ஏக்கர்ல இன்னொரு வாகனம் நிறுத்துற பகுதியை பிரிச்சிருக்காங்க. அதில் மாவட்ட வாரியாக அப்புறம் வந்து நகரம் வாரியாக அந்த வாகனங்களை விடுறதுக்கு அந்த வாகனங்களுடைய கார் ஒரு பக்கம், வேன் ஒரு பக்கம், மினி பஸ் ஒரு பக்கம், இப்படி பிரிச்சிருக்காங்க. அது மாநாடு முடிந்த பிறகு எந்த விதத்திலையும் கொலாப்ஸ் ஆகக்கூடாது. ஏன்னா தென் மாவட்டத்தை இணைக்கக்கூடிய முக்கிய சாலை அது, தூத்துக்குடி சாலை அப்படின்னு. சரி, மாநாட்டில் யார்ப்பா கலந்துக்க போறாங்கன்னு இன்றைய தேதியிலும் இப்போ இந்த வீடியோ பேசுற வரைக்கும் விஜய் மட்டும்தான் நடுநாயகமான ஹீரோ, வேற யாரும் கிடையாது அப்படின்னு. ராகுல் காந்தி வராரு, அவர் வராரு, இவர் வராரு, பிரசாந்த் கிஷோர் வராரு, அதெல்லாம் கிடையாதுங்க.
ராகுல் காந்தி ஒரு வேளை இவர் போகிற அந்த நடைபயணத்துக்கு ஒரு ஆதரவாக அவர் கலந்து கொள்வதற்கான வாய்ப்பு இருக்குது. சரி, இந்த மாநாட்டில் விஜய் பேசுகிற அந்த பேச்சு மிக காரசாரமாக இருக்குமா, வழக்கம் போல் மெத்தனமாக இருக்குமா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கும்போது நான் டிவிக்கு தரப்பில் கேட்கும்போது இந்த வாட்டி விஜய் காரசாரமாகவே பேச போகிறார். காரணம் என்னன்னா, காரசாரமாக பேசிவிட்டு காரசாரமாக ஓப்பனாக சில விஷயங்களை அடிக்க போகிறார், ஓப்பனாக விஷயங்களை பேச போகிறார். உடனே செப்டம்பர் 17ஆம் தேதி நடைப்பயணத்திற்கான ஒரு வேலையை ஆரம்பிச்சிடார். அது ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா ரொம்ப காலம் இல்லை தேர்தலுக்கு. ஜனவரி மாதம் இதே போல் ஒரு மாநாடு இருக்குது. அந்த மாநாட்டில் விஜய் நடுநாயகமாக நின்று மற்ற துறைகள் கை கொடுப்பார்கள், கை கோர்த்து நிற்பார்கள் அப்படின்னு ஏறக்குறைய உங்களுக்கு கூட்டணின்ற ஒரு முடிவு வந்தாச்சு. அதுதான் நடக்க போது பாருங்க. இப்போ அறிவிக்க மாட்டாங்க. விக்கிரவாண்டி மாநாட்டில் நம்ம பார்த்தோம். அந்த மாநாடு உள்ள விக்கிரவாண்டி டோல்கேட்டுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா தல ரசிகண்டா தளபதி தொண்டண்டா அப்படின்ற ஒரு இதோ பார்த்தோம். பெரிய வரவேற்பாக இருந்தது. யார்ப்பா நீங்களாம் விஜய்க்கும் அஜித்துக்கும் ஏதோ தகராறு, அவங்களுக்குள்ள ஒரு வாய்க்கா வரப்பு தகராறு, அவங்களுக்குள்ள பங்காளி தகராறு மாதிரி ஒரு விஷயத்து பண்ணீங்க. இங்கே பாருங்க, பிரமாதமாக ஒரு பேனர் வச்சுட்டாங்க. அந்த பேனர் கூட அப்புறமா அகற்றிட்டாங்க. இப்போ மதுரையில் எப்படி மதுரை விஜய்க்கு ஒரு கோட்டையோ அதே போல் அஜித்துக்கும் ஒரு கோட்டை அஜித்தோட படத்துக்கு உட்பேடகளுக்கு ஒரு சீட்டே போட்டு வச்சுருந்தாங்க. என்னைக்காக இருந்தாலும் மதுரைக்கு எங்கள் தலை இந்த சீட்டில் உட்காந்து எங்களாவோட படம் பார்க்கணும் அப்படின்ற அளவுக்கு அங்கே ஒரு வெறியர்கள் அவங்களும் அதே பேனர் வச்சுருக்காங்க. ஒரு வாழ்த்து சொல்லி எங்கள் மண்ணில் தளபதி நடத்துகிற இந்த மாநாட்டிற்கு பல ரசிகர்கள் தளபதி தொண்டர்கள் நாங்கள் வாழ்த்துகிறோம்ன்ற ஒரு விஷயம் எவ்வளோ பெரிய விஷயம். இந்த ஒற்றுமை தாங்க. இந்த ஒற்றுமை இப்படியே இருந்ததுன்னா உங்களில் யாரும் அசைக்க முடியாது. நாளைக்கு அஜித்தே கூட அரசியலுக்கு வராருன்னா விஜயே ஒரு வாழ்த்து சொல்லுவார். விஜய் ரசிகர்கள்லாம் அவருக்கு ஒரு வாழ்த்து சொல்லிட்டு போகிறாங்க. வரமாட்டார் அவர் சொல்கிறவர். ஏதோ சினிமா வேறு, அரசியல் வேறு, அங்கே வேறு இங்கே வேறு. இந்த மனப்பக்குவம் வந்துட்டா போதும். உங்களுக்குள்ள யாரும் ஒரு பிரிவினையை ஏற்படுத்த மாட்டார்கள். உள்ள பூந்து எந்த கொட்ட குழப்புற வேலையும் பண்ண மாட்டாங்க. அதுதான் உண்மை. சரி, இந்த மாநாட்டில் 40 லட்சம் 50 லட்சம் 60 லட்சம்ன்றாங்க. எவ்வளோ பேர் வருவாங்கன்னா, ஆனால் எவ்வளோ பேர் என்பதை தாண்டி அந்த டாப் வியூவில் பார்க்கும்போது இது ஒரு பிரம்மாண்டமான மாநாடு. விஜயுடைய அரசியல் வாழ்க்கைக்கு மிக முக்கியமான மாநாடு என்பது மாற்று கருத்து இல்லை. அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.